ஏன் அது எல்லாத்துக்கும் நான் வந்து போன்ல வளர்க்க சொன்னா புரியாது ராஜா. அப்புறம் அதுவே விவாதங்கள் ஆயிட்டு இருக்கும். அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், பண்ணிக்கிறதுல எதுவும் குறைஞ்சிட போதா? நான் வந்துட்டு உனக்கு வழக்கம் பண்ண போய் கேன்சல் பண்ணிட்டேன். சரியா? சரி ஓகே பண்ணி பண்ணுறேன் பண்ணுறேன்னா பண்ணுங்க. நானும் இப்போ தான் ஆஃபீஸில் விட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ நீங்கள் தான் கேட்குறீங்க பண்ணுறவானு. இல்லை இப்போ எதுக்கு அர்ஜென்ட்டாக பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். இப்போ ஜாமான் வாங்கிட்டு காசு கொடுக்கல, ஜாமான் வாங்கிட்டு காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஜாமான் வாங்கலைப்பா, அதனால தான் கேட்குறேன் எதுக்குன்னு தெரியல. இல்லை ஆல்ரெடி அது வந்து காசு அனுப்பும் போது பண்ணால் தான் சேவ் ஆகுது. ஆல்ரெடி அது ஆட் பண்ணி வைக்க முடியல. அதை காசு போட்டால் மட்டும்தான் சேவ் ஆகி நிற்கிது. அது காசு போட்டு தான் பண்ணி அப்புறம் போய் டெலிட் பண்ணேன். அதுதான் எதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் தான் சொன்னீங்களா நம்ம பேரில் வரல, அவன் பேரில் நான் எடுக்க போகிறதில்ல, நம்ம பேரில் இன்வாய்ஸ் வந்தால் தான் எடுப்பேன்னு சொன்னீங்க. ஆ ஆமாம். ம் பிஸ்னஸ் பண்ணோம், பிஸ்னஸ் பண்ணது காசு கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நமக்கு தான் காசு வர வேண்டியது. ம் சரி. இது இந்த மாதிரி பேச்சு வந்து பிஸ்னஸ் செட் ஆகாது மச்சான். நம்பிக்கை இல்லாட்டி இந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதை ஸ்ட்ரைட்டாக பேசி இல்லை, ஸ்ட்ரைட்டாக பேசிடணும். நான் இவனுக்கு 15,000 காசு கொடுக்கணும்ப்பா, அவன் அப்புறம் முடிச்சிருந்தேன். அவன் இந்தியாவில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாட்டி பிஸ்னஸ்லேயே இறங்கக்கூடாது. இல்லை அனுபவம் இல்லை மச்சான். நம்ம என்ன ₹1 பேமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கான ரிசிப்டோ அதுக்கான டாக்குமெண்ட்டோ எதாக இருந்தாலும் வரணும். இல்லை நாளைக்கு நம்ம கணக்கு கொடுக்க கூட தலையை பிடிச்சி நிற்கக்கூடாது. இல்லை நான் அது சொல்ல போய் எக்க மாட்டிக்கிட்டு முடிச்சிருவோம் வச்சுங்களேன்.
நான் பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தாலும் பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இப்போ தலையை குனிஞ்சு நிற்கிறது பெரிய தலைவலி.